இது பாருங்க, அரளி செடி. அதில் ஒரு கேட்டர்பில்லர் இருக்குது, பட்டர்ஃப்ளையை மாறும். ப்ளீஸ் டேக் காஷன், திஸ் இஸ் ஹைலி பாய்சனஸ் பிளான்ட். அது இலையை சாப்பிட்றது, அந்த அழகை பார்க்குறதுக்கு ஒரு நாளெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். இட் லுக்ஸ் லைக் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். நீங்கள் கை காமிச்சிங்கன்னா உங்கள் கை அதில் தெரியும், தங்கம் போல ஜொலிக்கும். பட்டர்ஃப்ளை வெளியே வர்றதுக்கு முன்ன ஸ்டேஜ் இது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜ். இந்த மாதிரி அதை கேப்சர் பண்ணுறதுக்கு டைமிங் நமக்கு தெரியணும். 3:30 மணிக்கு சிலதெல்லாம் வெளியே வருது, எடுக்கலாம் ஈஸியாக கையில். நீங்கள் அழகாகவே உங்கள் கையில் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடும், அங்கங்கே நடக்கும், எல்லாம் பண்ணும். ஒரு 1/2 hour ஒரு ஃபன் இருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை வெளியே வந்த பிறகு. குழந்தைங்கிட்ட இதை கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம், கொஞ்ச நேரத்தில் அதை பறக்க விட்டுடலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு புது விதமான பொழுதுபோக்கு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதை நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்க முடியுமானா இருக்குது, நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை கண்டுக்காமல் அதை கடந்து போயிடுறோம். ரொம்ப ஒரு அழகான விஷயம் அதில் காட்டியிருக்கேன். முதல்ல இந்த ஹாபி எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த எருக்கம் பூக்களை வந்து கலெக்ட் பண்ணி அதில் மாலை செஞ்சு விநாயகருக்கு அணிவிச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த எருக்கம்பூ கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த எருக்கம் செடிகளை தேடி போகும்போது அதில் அந்த புழுக்களை நான் பார்த்தேன். அந்த புழு வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக வருன்றது ஒரு வாட்டி வீட்டில் குழந்தைங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அது எனக்கே ஆச்சரியமான விஷயமா அமைஞ்சது. அழகாக பியூப்பாங்கிறது ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் பட்டர்ஃப்ளையாக வெளியே வந்தது. ஆனால் இந்த வாட்டி அரளி செடியில் இருக்கிற இது வேற ஒரு ஸ்பீஷீஸான ஒரு பட்டர்ஃப்ளை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது பாருங்க, அரளி செடி. இங்கிலீஷில் நீரம் ஆலியாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு புழு அல்லது கேட்டர்பில்லர் இருக்குது, பட்டர்ஃப்ளையை மாறும். இந்த பட்டாம்பூச்சி பேர் வந்து யூஃப்ளோ கோர் பட்டர்ஃப்ளை அல்லது காமன் க்ரோ பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இந்த அரளிங்கிறது மிக மிக கொடிய விஷம் கொண்ட ஒரு தாவரம், செடி. சாப் என்று சொல்லக்கூடிய அந்த இலையிலிருந்து சின்ன நீர் மாதிரி வரும். அந்த நீர் குழந்தைங்க கையிலையோ சரி, உதட்லையோ வாயிலையோ இல்லை கண்ணிலையோ பற்றக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு துளி பட்டுச்சுன்னா கூட மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதனால் பெரியவங்க குழந்தைங்கள இந்த செடியை தொடாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வேண்டியதாக தான் சேஃப்டி ஃபர்ஸ்ட். இதை என் குழந்தைங்களுக்கு காட்டினேன், ரொம்ப உஷாராக அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ப்ளீஸ் டேக் காஷன், திஸ் இஸ் ஹைலி பாய்சனஸ் பிளான்ட். இந்த அரளி செடியிலேருந்து எடுத்த அந்த கேட்டர்பில்லர் வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா இப்படி நகராமல் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக சுருண்டு இருந்தது. நம்மளை பார்த்து பயந்துருச்சா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பித்தாங்க. லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னாங்க, இந்த அரளி இலையை தான் அவங்க சாப்பாடு. அந்த இலையை வந்து கண்டினியூஸாக சாப்பிடுங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். பகல் நேரங்களில் ஒரு 5 days 6 days இதே தாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் கேட்டர்பில்லர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் அது இலையை சாப்பிட்றது, அந்த அழகை பார்க்குறதுக்கு ஒரு நாளெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக அது பொறுமையாக சாப்பிடும். இந்த கேட்டர்பில்லருடைய கழிவை வந்து ஃப்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இலையை வந்து சாப்பிட 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 ஒரு பச்சை கலரில் அந்த இலை கலர்லேயே வருதுங்க, ஒரு அதுக்கான இயற்கை உபாதை.
ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய கலெக்ட் ஆகிருக்கு. நான் கொண்டு வந்த அந்த அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நான் எடுத்துகிட்டு வரும்போதே கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அது வந்து பியூப்பான்னு சொல்லக்கூடிய அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒட்டிக்கும் மேலே. அந்த வடிவமே மாறி ஒரு சின்ன ஒரு விதை மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் மஞ்சளில் ஒரு விதை போல் இருந்தது. போக போக அதில் அந்த தங்க நிறம் வந்து கெயின் ஆச்சு. அப்புறம் அதில் வந்து ஒரு கோடுகள்லாம் தெரிஞ்சுதுங்க. கோடு இந்த ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்துடும். அந்த கோல்டு கலராக இருக்கும்போது இட் லுக்ஸ் லைக் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். நீங்கள் கை காமிச்சிங்கன்னா உங்கள் கை அதில் தெரியும். நீங்கள் உங்கள் முகத்தை அதில் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு கண்ணாடி போல் அது தெரியும். ரொம்ப அதிசயமான விஷயம் இயற்கையில். இந்த அரளி செடியில் தங்கம் போல ஜொலிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பியூப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதோ ஹாய் சொல்லு. ஹாய். இந்த இடத்துல 2 பீப்பா இருக்கு. தள்ளு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறும். கலர்லாம் நல்லா கெயின் ஆச்சு. எல்லா விதமான கலரும் க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, கொஞ்சம் ப்ளூ, அது மாதிரியெல்லாம் எல்லா கலர்ஸும் பார்க்கலாம். அதில் நல்ல கலர்ஃபுல்லாக மாறும். இது வந்து பட்டர்ஃப்ளை வெளியே வர்றதுக்கு முன்ன ஸ்டேஜ். இது ஒரு நாள் முன்னாடி அந்த பட்டாம்பூச்சியோட உடல் லைட்டாக அதில் தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டாக லைட்டாக அந்த புள்ளிகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜ், அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வர ஸ்டேஜ் அது. ஸோ இது வந்து மறுநாள் காலையில் ஒரு 8 மணி போல் கருப்பு கலரில் பல ஆயிடுச்சு. எண்ணெயில் முக்கி எடுத்த மாதிரி அவ்வளோ பாலிஷ்டான சர்ஃபேஸ் இருக்குது அதில். நீங்களே பார்க்கலாம், பட்டர்ஃப்ளை உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்கள்லாம் அதில் நடக்கும். கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும் அந்த பீப்பால், லைட்டான மூமெண்ட் தான். அப்புறம் 8-10 கிட்ட அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வர ஆரம்பிச்சிது. நீங்களே பாருங்கள். வெளியே வர்றது வந்து முழுமையாக வளர்ந்த பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி பேர் வந்து தமிழில் வெண்புள்ளி கருப்பன், ஜென்ரலாக இது இங்கிலீஷில் காமன் க்ரோ பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இதோட பயாலஜிக்கல் நேம் ஈஃப்ளை கோர் பட்டர்ஃப்ளை. ஆனால் பெண்ணா நமக்கு தெரியல. இந்த மாதிரி அதை கேப்சர் பண்ணுறதுக்கு டைமிங் நமக்கு தெரியணும், எப்போ கரெக்டாக வெளியே வரும் அப்படிங்கிறது. போன விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நிறைய வாட்டி நான் இந்த மாதிரி வேறு வேறு ஸ்பீஷீஸோட கேட்டர்பில்லர் கொண்டு வந்து அதிலே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து என்ன டைமிங் நோட் பண்ணேன். ஸோ அது நான் நண்பர்களோட காமிச்சிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்ககிட்டலாம் வந்து காமிச்சிருக்கேன், குழந்தைங்களாம் கூட பார்த்தவங்க. ரொம்ப ஃபன்னான விஷயமா இருக்கும். வெவ்வேறு பட்டர்ஃப்ளை வேறு வேறு டைமில் வருது. மோஸ்ட்லி எல்லாம் காலையில் தான். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் 8:10க்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்தது வந்து 8:10க்கு வெளியே வந்துச்சு. காலையில் 3:30 மணிக்கு சிலதெல்லாம் வெளியே வருது. ஸோ நம்ம எது டைம் பக்காவாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிஸில் நம்ம இந்த மாதிரி நிறைய எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு அதில் கெஸ் பண்ண முடியும் எந்த டைமில் கரெக்டாக வெளியே வரப்போகுது அப்படின்றது.
இப்போ அதுக்கு பறக்க தெரியாது. இப்போ தான் அதோட ரெக்கையை வந்து கொஞ்சமாக விரித்து தன்னோட ஆர்கன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. வெளியே வந்த இந்த அடல்ட் பட்டர்ஃப்ளை இன்னும் அது வந்து குழந்த மாதிரி தான். அதுக்கு வந்து எதை பார்த்து பயப்படணும்னு கூட அது தெரியாது. அதனால் அந்த விரலை அப்படி வச்சோன்னா அது கூட அப்படியே க்ளீன் பண்ணிக்கணும். எடுக்கலாம் ஈஸியாக கையில். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பட்டர்ஃப்ளை பிடிக்க தேவையில்லை. அழகாகவே உங்கள் கையில் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடும், அங்கங்கே நடக்கும், எல்லாம் பண்ணும். நீங்கள் அதை உங்கள் குழந்தைங்கிட்ட கூட கொஞ்சம் கொடுத்து விளையாட சொல்லலாம். ரொம்ப ஆசையாக கையிலலாம் வாங்கி பார்ப்பாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது. அந்த மாதிரி மேலெலாம் ஏறும். ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபன் இருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை வெளியே வந்த பிறகு. குழந்தைங்கிட்ட இதை கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வெளியே வி ஹாவ் டு லெட் இட் ஃப்ரீ. கொஞ்ச நேரத்தில் அதை பறக்க விட்டுடலாம். ஓகே, நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேற ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.